நீங்கள் எப்போ சாப்பிட உட்காந்தாலும் உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா காலையில் அவசர அவசரமாக நம்ம எல்லோரும் ஸ்கூல் காலேஜ் ஒர்க் பிளேஸ்ன்னு கிளம்பிடுவோம். அதோடு அவங்க நம்மளை நைட்டு தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ டே ஃபுல்லாக நம்மளை வந்து அவங்க தனியாக இருக்கிறதுனால திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நைட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது அது வந்து ஒரு சூப்பரான ஒரு மெமரி. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த பழக்கத்தை இன்னையிலேருந்து உங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்குறதே அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்போ காஃபி குடித்தாலும் எப்போ சாப்பிட்டு முடித்தாலும் உங்களோட பிளேட் அண்ட் டம்ளர் நீங்கள் தான் கழுவணும். சரியா? நீங்கள் வந்து உங்களோட பிளேட்டையும் உங்களோட டம்ளரையும் நீங்கள் வாஷ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் பசங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பாவே பிளேட் வாஷ் பண்ணுறாங்க, நம்ம அம்மாவே காஃபி குடிச்ச கிளாஸ் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல பழக்கத்தை அவங்களுக்குள்ளே வந்து கொண்டு வருவாங்க. அப்போ நம்மளோட ஸ்கூல் கொண்டு போன டிஃபன் பாக்ஸ் நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் வந்து அந்த பசங்களுக்குள்ளே கல்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஸோ நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா சண்டை வந்துருச்சுனாலே இந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை தான் தூக்கி எறிவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வழி வைக்காமல் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து அந்த வீட்டில் ஹெல்ப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அம்மாவும் சந்தோஷமாக இருப்பாங்க, உங்களோட ஒர்க்கும் ஈஸியாக முடியும், பசங்களும் ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபேமிலியில் யுனைட்டடாக இருக்கிறதுக்கு பழகணும். அவங்கவுங்க ஒர்க்கை அவங்கவுங்க செய்யுங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் ஒய்ஃப் ஓகேவா, நீங்கள் ஆசையாக கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்ற பிள்ளைக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. நம்ம வீடு தான் நம்ம தான் க்ளீனாக வைக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் வந்து கொண்டு வாங்க. பசங்க கையில் டிவி ரிமோட்டையும் ஃபோனையும் கொடுத்து பழக்காதீங்க. அதை தாண்டி நீங்கள் அவங்கள லைப்ரரி கூட்டிகிட்டு போங்க, இல்லை புத்தக கண்காட்சி எங்கேயாவது போட்டிருக்காங்கன்னா அங்கே கூட்டிகிட்டு போங்க. ஸோ அங்கே போயிட்டோடனே அவங்களே வந்து புக்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வீட்லேயே அவள் புக் எடுத்து படிக்க மாட்டேங்கிறா, அங்கே போய் படிச்சுடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து புக் எடுத்து படிப்பாங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு சும்மா ஒரு 2 புக்கு புரட்டி பாருங்கள், அவங்களும் வந்து நம்மளும் ஏதாவது புக் சூஸ் பண்ணலாம், நம்ம அம்மா வந்து கையில் புக் வச்சுருக்காங்க, நம்மளும் ஏதாவது புக் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்லோ பை ஸ்லோ அவங்களே வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம டிவி முன்னாடியும் ஃபோனையும் அவங்க முன்னாடி வைக்கும் போது தான் நம்ம அம்மாவே வச்சுருக்காங்க, நம்ம அப்பாவே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பழக்கம் வரும். ஸோ நம்ம சேஞ்ச் ஆனால் நம்ம பசங்களும் சேஞ்ச் ஆவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து நீங்களே வந்து வாஷ் பண்ண பழகுங்க. மிஷின் இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன். பட் மென்ஸ்ட்ருவேஷன் ட்ரெஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கையில் தான் துவைக்கணும். ஏன்னா நம்மளோட இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து எல்லா ட்ரெஸ்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும், இல்லை ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஏன்னா தான் டிடர்ஜென்ட் போட்டாலும். ஸோ அதனால் நம்மளோட மென்ஸ்ட்ருவேஷன் ட்ரெஸ்ஸு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்களே வந்து கையில் துவைக்க பழகுங்க. நீங்கள் அப்படி பழகும் போது உங்கள் பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மென்ஸ்ட்ருவேஷன் சைக்கிளில்